This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பாஜகவின் சவால்களை எப்படி எதிர்கொள்வாங்க உத்தரப்பிரதேஷ் தற்சமயம் இருக்குன்னு பட்டியலிட்டது உங்க இதெல்லாம் அவர்களுடைய பார்வைதான். நிச்சயமாக அங்க சவால் நிச்சயமாக மக்கள் வந்து பாஜக பக்கம் தான் இருக்காங்க. எனக்கு சார் சொன்னாரு, யோகி சார் வந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு. ஒருபோதும் யோகி அவர்கள் அப்படி நிச்சயமாக சொல்லவே இல்லை. அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ப்ரூஃப் சொல்லட்டும், அவர்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு. இன்னைக்கு பெண்கள் அங்க பாதுகாப்பா இன்னைக்கு யூபியில இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே காரணம் திரு யோகி அவர்கள் தான். ஸோ அதனால தவறுகள் யார் செய்தாலும் நிச்சயமாக பாரபட்சமின்றி அவர் எடுப்பார். ஏன் இதே ராகுல் காந்தி ராஜஸ்தானுக்கு ஏன் அன்னைக்கு போல, இதே பிரியங்கா காந்தி அன்னைக்கு நடந்த கெலாட் அரசாங்கத்தில் நடந்த எத்தனையோ பெண்களுடைய கொடுமைக்கு ஏன் அங்கே போய் நிக்கலன்றத பார்வையை தான் கேள்வி. ஏன் சந்தேஷ் கலியை பற்றி திரு ராகுல் காந்திக்கும் பிரியங்காவுக்கும் ஏன் மனசே வரல? ஏன் இண்டி கூட்டணி அந்த பக்கம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏதோ பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவது யூபி அரசாங்கம் என்பது நிச்சயமாக இல்லைங்க. என்ன வேணா இவங்க பேசட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி 62 சீட்டோ 72 சீட்டோ வந்த உடனே அவர்களுடைய நிலைப்பாடு வேற பக்கம் போயிடும். ஓட்டிங் மெஷின் இவிஎம் மெஷின் இவிஎம் மெஷின் ஆல்ரெடி தடுக்கப்பட்டிருக்காங்க. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துல 70 சீட்ல வந்து 2017ல இருந்து பாஜக ஆட்சி இருக்கு. அதுல 2017ல இருந்து பாஜக ஆட்சி தொடங்க யோகி ஆதித்யநாத் இருக்காரு. அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்துல சொல்லப்பட்டது என்னன்னா 2017க்கு முன்னாடி 13% இருந்த தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை 2017க்கு அப்புறம் 19% மாறுது. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமான மாநிலம் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு ஏறி இருக்குங்க. நீங்க தமிழ்நாடு பத்தி கவலைப்படுங்க. எஸ்சி எஸ்டி காஷ்மீர்ல 370 கஷ்டப்பட்டத அந்த 370 ஆர்டிகல் எடுத்தவங்க நீங்க ஏன் சந்தோஷப்படல? அவர் இன்னும் நீங்க கஷ்டப்படணும் நீங்க பாக்குறீங்களா? திரு சந்திரசேகர், இந்தியா கூட்டணிக்கு ஓரளவு நம்பிக்கை கொடுக்கும் உத்தரப்பிரதேசம்னா அது என்ன காரணின்னு நீங்க பாக்குறீங்க? மெயினா காரணம் என்னன்னா, நாட்டில் இருக்கிற வாழ்வாதார பிரச்சனைகள் இங்க நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ராம் மந்திர், ராமர் கோயிலை பற்றிய விஷயங்கள் அந்த கமிட்டட் பிஜேபி ஓட்டர்ஸ்க்கு இருக்கு. ஆனா மற்ற இந்துவில் மற்ற வகுப்பினர் அந்த இஷ்யூனால அப்படியே அவங்கள ஒரு அலையோட ஒரு பழைய ஸ்வீப்ன்ற மாதிரி இல்லை. மக்கள் வாழ்வாதார பிரச்சனை எழுப்பினார்கள். வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி இதெல்லாம் எழுப்புறாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இவங்க சொல்ற அந்த ராய்பரேலிலேயே அவர் ஹோம் மினிஸ்டர் ஒரு அமித்ஷா வந்து முந்தானத்து போனாரு. எங்கன்னா இவங்களோட எஸ்பியோட எம்எல்ஏ ஒருத்தர் ராஜாராம் பாண்டேன்னு ஒரு எம்எல்ஏ ராய்பரேலி தொகுதி அசம்பிளி தொகுதியிலேன்னு வந்தவர். பிஜேபியில சேர்ந்திருக்காரு, ஆனா ஃபார்முலா சேரல. அவரும் மற்றும் ஒரு பழைய காங்கிரஸ் தலைவரோட பொண்ணு காங்கிரஸ்ல இருந்து இப்போ சேர்ந்திருக்காங்க எங்க எம்எல்ஏ. அவங்க 2 பேரும் அந்த எலெக்ஷன்ல அந்த பிஜேபி வேட்பாளர் பானு பிரதாப் சிங்கை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு கூட போக மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பழைய வேற்றுமைகள் அது இதெல்லாம். நன்றி சந்திரசேகர். மன்னிக்கவும், உங்க இணைப்புல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, தெளிவா உங்களுடைய குரல் கேட்கல. மன்னிக்கவும் திரு சந்திரசேகர். கார்த்திகேயன், சுருக்கமா உங்க நிறைவு பார்வை. இல்ல, இந்த தேர்தலில் ஒரு பெக்யூலரான விஷயம் என்னன்னா, பிஜேபி ஒரு நேஷனல் லெவல் அஜெண்டாவை காமனான அஜெண்டாவை செட் பண்ணலை. 2014 அந்த வளர்ச்சின்னு சொன்னார். 2019 தேசிய பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை ஒரு நேஷனல் அஜெண்டாவை இந்த நாடு முழுக்கம் வந்து மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக கொண்டு போனது. இந்த முறை பாஜக வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல தான் இருந்து பார்க்குறோம். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி டிஃபென்சிவா போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க தேசிய அளவில் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு அஜெண்டாவாக இந்த முறை பாஜகவால் செட் பண்ண முடியல. மாறாக என்ன பண்றீங்கன்னா, தேசிய அளவில் இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை, விலைவாசி உயர்வு இந்த விஷயங்களை ஒரு நேஷனல் அஜெண்டாவை வந்து செட் பண்ணிட்டு அதே போல சமூக நீதியும் சேர்த்துறாங்க. அதனால தான் நான் காஸ்ட் கிளாஸ் அற்புதமாக அங்கே வேலை செய்துன்றேன். இப்போ இன்னைக்கு இந்த சொன்னாங்க இல்லையா, வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது பிரிஜ்பூஷன் சிங்குக்கு ஆதரவாக அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மகனுக்கு ஆதரவாக அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு கைசர்கஞ்சில் திரு யோகி ஆதித்யநாத் அவர். அந்த இடத்துல அவருக்கு இன்னும் அங்க செல்வாக்கு இருக்கு அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல. ஆனால் மக்கள் மத்தியில மித்த இடங்கள் அதனுடைய தாக்கம் என்ன?
அது வந்து நீங்க குல்தீப் செங்கருக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேரணி போனது இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவை வந்து நீங்க ஈடு செய்யவே முடியல. இன்னொரு பெரிய விஷயம் இந்தியா கூட்டணிக்கு என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகள் வந்து பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்காங்க. 2014-19 இல்லாததுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய வந்து சக்தியாக வந்து மாநில கட்சிகள் உருவெடுத்திருக்கிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.